விட்டாருங்க போடலேன்னு ஒரு அருமையான சிக்ஸு. ஓ சரியான ஷாட்டுங்க. இந்த சைடு ஒரு சிக்ஸு, தொடர்ந்து 3 சிக்ஸ் ஏட்டக்ஸ் அடிச்சிருக்காப்புல. இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு, ஓஹோ சரியான ஷாட்டுங்க. போல் சரியான பேட்டிங். தினேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 மேலே அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல, கவுண்ட் பண்ணி தான் சொல்லணும். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 136 டார்கெட் கேளுங்க. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. ஓ ஒரு பெரிய நோ பாலுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நாளைக்கு இன்றைக்கி என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா 11 ஸ்டார் வர்சஸ் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சைடில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் இருந்துச்சுன்னு நான் பொறுமையாடு மேட்ச் நம்ம கையில் இருக்குது. ஓகேவா. ஸ்ட்ரைக்கரில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் இறங்கிக்காங்க. ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சூர்யா போட வரார். ஃபஸ்ட் பால் என்னன்னு பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட் பாலே ஒரு அருமையான சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை ஆனந்த் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு பிரதீப் குமார். 2 முயற்சி சிங்கிள். 2வது பால் பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு ஆனந்த். நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஒரு அருமையான ஒரு இன்சைட் வச்சுங்க. வந்த ஃபர்ஸ்ட் பால் சரியான அவுட். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அடுத்த பேட்டிங் பார்த்தீங்கன்னா தினேஷ் நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காப்புல. இவர் தொடர்ந்து 2 வாரமாக விளையாண்டுருக்காப்புல. வந்த ஃபர்ஸ்ட் பால் 6, அடுத்த பால் அவுட். இதில் அடிச்சிட்டு இருக்காரு. வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறதானே. இந்த பால் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு அருமையான டாட் பாலோட தொடங்கியிருக்காரு. பவுலிங் அருமையாக போட்டிருக்காப்புல. பார்க்கலாம் அடுத்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஆனால் ஒரு வைடு பால் போட்டிருக்காப்புல. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. இங்கேயும் வைடு பால் தூக்கி இன்சைட் வச்சு போட்டு பேட்டரி பாய் எஸ் பால் ஆயிடுச்சு. இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அனதர் ஒயிட் பால். இதோட 2வது ஒயிட் பால் இந்த ஓவரில். அப்புறம் இந்த பால் என்ன பண்ணுறாங்க விட்டாருங்க. பொல்லேர்னு ஒரு அருமையான சிக்ஸுங்க. ஸ்ட்ரெயிட்டில் செமையான சிக்ஸு. அடுத்த பால் ஒரு டாட் பால். ஓவர் முடிவு ஸ்கோர் 9 ரனுக்கு ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் பேட்டிங் ஆடிட்டு போனவர் தான் பிரதீப் குமார். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜெகன் பவுலிங் ஓட்ட வந்திருக்காப்புல. அந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு அருமையான பட்டு மேலே போயிருக்கு. கேட்சுக்கான முயற்சி விட்டாருங்க ஃபீல்டரு. அப்படியே ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் 2வது பால் தினேஷ் என்ன பண்ணுறாங்க. ஒரு ஒயிட் பாலுங்க. 2வது பால் விட்டாருங்க. போல்லேர்னு ஒரு அருமையான சிக்ஸு. பட்டோன்னே தெரிஞ்சிச்சு சிக்ஸ்னு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. அனதர் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. அதனால ஒரு 6. இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒயிட் பால். கொஞ்சம் ப்ரெஷர் ஏறிச்சார் பவுலரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. சரியான ஷாட்டுங்க. இந்த சைடு ஒரு 6, தொடர்ந்து 3 சிக்ஸ் ஏட்டக்ஸ் அடிச்சிருக்காப்புல. இந்த பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு ஒயிட் பால். பார்க்கலாம் இந்த பால் என்னென்னு. சரியான பவுலர் ப்ரெஷரில் இருக்காப்புல. பேக் டு பேக் தொடர்ந்து 2 வைடு போட்டிருக்காப்புல. சரியான ப்ரெஷரில் இருக்கான்னு தெரியுது பவுலர் ஏற்கனவே. பார்க்கலாம் தொடர்ந்து 3 பால் ஏட்ரிக் வைடு போட்டிருக்காப்புல. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு செமையான ஷாட்டு. ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் பிரதீப் கொடுக்குறாப்புல. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு. நல்லா அடிச்சிருக்காப்புல. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி இல்லைங்க, சரியான ஃபீல்டிங்கு. 2வது ஓவர் முடியல 34க்கு 1 ஸ்கோர். 3வது ஓவர் போடுறதுக்கு லெஃப்ட் அவர் வந்திருக்காப்புல. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னு. அருமையான ஒரு டாட் பால். 2வது பால் பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு தினேஷ். ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. ஒரு சிங்கிள் எடுத்து பிரதீப் குமார் விட்ட ஸ்ட்ரைக் கொடுக்குறப்பல. பார்க்கலாம் இவர் அடிக்கிறாரா இல்லையான்னு. ஒரு ஒயிட் பாலுங்க. 2வது பார்க்கலாம் இந்த பால்னாச்சும் கரெக்டாக போட்டுறான்னு பார்க்கலாம். அனதர் ஒயிட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 வைடு போட்டிருக்காரு. இவரே ப்ரெஷர் ஏறிக்கிறாரு. பேட்ஸ்மேன் ரன் அடிக்கல, இவரே ரன் கொடுத்துருக்காரு. ஒரு அருமையான 6ங்க. சரியான 6 பவுலர் காடிச்சு ஜிம்னி இருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு பேக்கில் ஒரு தட்டியிருக்காப்புல. ஒரு ரன்னுக்கான முயற்சி. நல்லபடியாக ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ தினேஷ் வந்திருக்காப்புல. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு டாட் பால். பார்க்கலாம் இந்த பால்லாம் சடிப்புறா இல்லையான்னு. நல்லா பட்டிருக்கு, மேலே ஏறி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. 3 பேர் வந்தாங்க. 3 பேருக்கு நடுவில் விழுந்துருச்சு பால். ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 45க்கு 1 விக்கெட். 3 ஓவர் கம்ப்ளீட்.
அடுத்த பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு பவுலிங் போட வந்திருக்காப்புல. பார்க்கலாம் தினேஷ் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறான்னு. அந்த ஃபஸ்ட் பால் விட்டாருங்க பொல்லேர்னு. அருமையான சிக்ஸுங்க. சரியான சிக்ஸு. சரி லாங் போயிருக்குது. பார்க்கலாம் ரெண்டாவது பால் என்ன பண்ணுறாருன்னு தினேஷ். ஓ அனதர் ஸ்ட்ரைட்டில் விட்டாருங்க. சரியான சிக்ஸுங்க பொல்லேர்னு. பேக் டு பேக் 2 6 அடிச்சிருக்காப்புல. பார்க்கலாம் இந்த பால் என்ன. ஓ பவுலர் செமையான பவுலிங் போட்டு ஒரு டாட் பால் எடுத்திருக்காப்புல. சரியான பவுலிங். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஓ தொடர்ந்து பேக் டு பேக் 2 டாட் பால் அடிச்சிருக்காப்புல. தினேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டு ஆடுறாரு. பொறுமையான பவுலிங் கிடைக்கும். பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னு. ஓ தொடர்ந்து ஏட்ரிக் டாட் பால் போட்டிருக்காப்புல. செமையான பவுலிங். கம்பேக் சரி கம்பேக்கு 2 6 கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஓ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட் ஸ்ட்ரைட்டில் பொறுமையான 6 அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காப்புல. 4 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 63-1. அடுத்த ஓவர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இவர் வந்திருக்காப்புல. ரைட்டில் பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் இவர் இருக்காரு. பார்க்கலாம் ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு. வந்த ஃபஸ்ட் பால் ஒரு அருமையான டாட் பால் தொடங்கியிருக்காப்புல. பார்க்கலாம் ரெண்டாவது பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு பேட் இருக்குங்க. அருமையான கீப்பர் வந்து சரி கேட்ச். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். நல்ல கால். சரியான அவுட்டு. பிரதீப் குமார் அவுட் ஆகிட்டு வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்திவேல் அவர் வந்திருக்காப்புல. பார்க்கலாம் இவர் ஃபஸ்ட்டு வந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. அந்த ஃபஸ்ட் பாலே ஒரு சிங்கிளுக்கான முயற்சி இல்லை ஒரு டாட் பால் அமையுது. பார்க்கலாம் ரெண்டாவது பால் என்ன பண்ணுறாருன்னு. ரெண்டாவது வந்து விட்டாருங்க. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி பேக் சைடு அடிச்சிருக்காப்புல. ஒரு சிங்கிளில் ஒரு மிஸ்பீல் ஒரு அதுலேயே 2 ஓடிட்டாங்க. சரியான குட் ரன்னிங். பார்க்கலாம் மடி சக்தி என்ன பண்ணுறாருன்னு. இந்த அடுத்து ஒரு டாட் பால் போட்டிருக்காப்புல. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு ஒயிட் பால். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாப்புலன்னு. விட்டாருங்க. செமையான 6ங்க. நான் டேர் 5 ஓவர் முடிவில் 70-2 ஸ்கோர். ஒரே ஓவரு நீ போடுற 6 பால்ல ஒரு பால் நான் அடிக்கலனா கூட நீ எனக்கு பணம் தர வேணாம். அடுத்த ஓவர் போகிற பார்த்தீங்கன்னா பூதி வந்து இருக்காப்புல. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு. ஃபஸ்ட் பால் அந்த ஃபஸ்ட் பால் ஒரு ஒயிட்டில் தொடங்கியிருக்காப்புல. பார்க்கலாம் ரெண்டாவது பால் தினேஷ் என்ன பண்ணுறாருன்னு. ஓ டாட் பாலோட அனதர் பேட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 டாட் பால் போட்டிருக்காப்புல. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒயிட் பால். கீப்பர் மிஸ் ஸ்பீட் பண்ணியிருக்காப்புல. ஒரு பவுண்டரியே போயிடுச்சுங்க. ஒரு பவுண்டரி ஒயிட் +4. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு ஒயிட் பால். பார்க்கலாம் இந்த பால் ஸ்ட்ரைக்கில் தினேஷ் என்ன பண்ணுறாருன்னு. விட்டாருங்க நாட்டேர்னு ஒரு அருமையான 6ங்க. இந்த 6ஓட பார்த்தீங்கன்னா தினேஷ் பார்த்தீங்கன்னா தன்னோட முதல் அரை சதத்தை பதிவு செஞ்சுருக்காரு. 51 ரன் அடிச்சிருக்காப்புல. இது ஃப்ரீ ஹிட் பால். பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு தினேஷ். ஓ விட்டாருங்க ஸ்ட்ரைட்டில் போல்லேர்னு ஒரு அருமையான 6. பேக் டு பேக் 2 6 ஃப்ரீ ஹிட் பால் ஆக்சுவலாக இது. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு தினேஷ் ஸ்ட்ரைக்கில். ஓ சரியான ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் மாடி ஒன்று அனதர் 6. பேட்ரிக் ஆஃப் 6 அடிச்சிருக்காப்புல தினேஷ். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறான்னு. ஒரு டாட் பால். சரியான கம்பேக் பவுலரு. ஒரு 3 6 கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறான்னு. ஓ தொடர்ந்து பேக் டு பேக் 2 டாட் பால் போட்டிருக்காப்புல. 6 ஓவர் முடிவில் 96-2 ஸ்கோர். 7வது ஓவர் போடுறதுக்கு ஜனா வந்திருக்காப்புல. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு. வந்த ஃபஸ்ட் பாலே ஒரு அருமையான டாட் பாலோட தொடங்கியிருக்காப்புல. ரெண்டாவது பால் என்ன பண்ணுறான்னு. இரண்டாவது பால் தொடர்ந்து டாட் பால். சக்தியாளர் பேட்லேயே பட மாட்டேங்குது. பார்க்கலாம் 3வது பால்லாம் சரி பாருன்னு பார்க்கலாம். தொடர்ந்து டயர் விட்டங்காட்டி ஒரு மிஸ்பீல்டில் ஒரு ரன் போயிட்டாப்புல. இது டாட் பால் ஆக வேண்டிய பால் தான். பார்க்கலாம் தினேஷ் என்ன பண்ணுறாங்க. வந்த ஃபஸ்ட்டு பாலை விட்டாருங்க நாட்டேர்னு. ஸ்ட்ரெயிட் ஒரு அருமையான 6ங்க. சரியான பவுலிங். ஷார்ட் பிச் பால் அவனையே சரியாக பனிஷ் பண்ணியிருக்காப்புல. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறான்னு. ஓ இது ஒரு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு. அருமையான பவுண்ட்ரிங்க. 4 ரன்னு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஓஹோ சரியான ஷாட்டுங்க. போல்லேர் விட்டாருங்க 6. 7 ஓவர் முடிவில் 114-2 ஸ்கோர். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காப்புல. அந்த ஃபஸ்ட்டு பாலே ஸ்ட்ரைட்டில் விட்டாருங்க. அருமையான ஷாட்டுங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு அடிச்சிருக்காப்புல வந்து 6. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. நம்ம அருமையான ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தினேஷ் கிட்ட கொடுத்துருக்காப்புல. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு கேட்சுக்கான முயற்சி. பார்க்கலாம் பிடிப்பாங்களா என்னன்னு. மிஸ் ஃபீல்டுங்க. 2வது ரன்னுக்கான முயற்சி. பின்னாடி பேக்கில் தினேஷ் போய் மறுபடி ரீச் ஆகிட்டாப்புல. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு சக்திவேல். பார்க்கலாம் ஒரு சிங்கிள் தட்டியிருக்காப்புல. ஒரு கேப்பில் போனங்கிட்ட ஒரு பவுண்ட்ரியே போயிடுச்சுங்க. சரியான ஷாட்டுங்க. இது சிங்கிள் மாதிரியே போச்சுன்னா பவுண்ட்ரி. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறான்னு. ஒரு இன்சைட் தட்டியிருக்காப்புல ஆஃப் சைடு. பார்க்கலாம் ஒரு
அருமையான சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கு தினேஷ் கிட்ட கொடுத்துருக்காப்புல. பார்க்கலாம் இந்த பால் தினேஷ் என்ன பண்ணுறான்னு. ஒரு டாட் பால், அருமையான டாட் பால் போட்டிருக்காப்புல பவுலர். பார்க்கலாம் இது லாஸ்ட் பால் என்ன பண்ணுறாங்க. விட்டாருங்க விட்டாஸ் பால், சரியான 6 8ல். சரியான பேட்டிங் தினேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 மேலே அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு தெரியல, கவுண்ட் பண்ணி தான் சொல்லணும். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 136 டார்கெட். அருமையான ஸ்கோரு. சரி 8 ஓவருக்கு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்லேருந்து பேட்டிங்க்கு பூதி வந்திருக்காப்புல. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நவீன் இருக்காப்புல. பவுலிங்கில் சக்திவேல். பார்க்கலாம் அவர் ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு. அந்த ஃபஸ்ட் பால் ஒரு வைடில் தொடங்கியிருக்காப்புல சக்திவேல். பார்க்கலாம் ரெண்டாவது பால் என்ன பண்ணுறாருன்னு. ஆனால் அதை தொடர்ந்து பேக் டு பேக் 2 வைடு பால் போட்டிருக்காப்புல சக்திவேல். என்ன அடிக்கல, அவர் ப்ரெஷரே மாடி இவர் தான் 2 ஆக்சுவலாக போட்டு கொடுக்குறாரு. ஒரு சிங்கிள் கிடச்சிருக்குது ஓவர் த்ரோவில். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. தொடர்ந்து ஏட்ரிக் ஆஃப் வைடு போட்டிருக்காப்புல. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. விட்டாருங்க நவீன், செமையான ஷாட்டு. ஆனால் என்ன கரெக்டான ஃபீல்ட் ரன்னிங்காட்டி 2 ரன்னுக்கான முயற்சி. அருமையாக சிங்கிள் 2 எடுத்து ஸ்ட்ரைக்கை தானே வச்சுக்கிறாரு நவீன். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. அருமையான போல்டுங்க, சரியான போல்டு. இறங்கிட்டாப்ல, அதில் என்ன கூட அடிச்சிருக்கலாம், இறங்காடி சரியான போல்டு. பார்க்கலாம் இந்த பால் சங்கர் புது பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட் பாலே அருமையாக ஒரு சிங்கிள் தட்டி ஸ்ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுக்குறாப்புல. பார்க்கலாம் இந்த பால் இவர் பூதி என்ன பண்ணுறாருன்னு. விட்டாருங்க, சரியான ஷாட்டு, பவுண்ட்ரி, அருமையான பவுண்ட்ரி. ஒரு பார்க்கலாம் இந்த பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காப்புல. ஒரு 2 ரன் முயற்சி பண்ணுவாங்க, இல்லை ஒரு சிங்கிள். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. பூதியனா பூதியன் ஒரு மிஸ்பீல் பண்ணங்காட்டி செம்மையான ரன்னிங் பயங்கரமாக ஓடிட்டாங்க. ஃபஸ்ட் ஓவர் முடியல 13 ரனுக்கு ஒரு விக்கெட். ரெண்டாவது ஓவர் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவர் வந்திருக்காப்புல. பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணுறாருன்னு. ஸ்ட்ரைக்கில் சங்கர். அந்த ஃபஸ்ட் பால் ஒரு அருமையான டாட் பால் அவர் தொடங்கியிருக்காப்புல. இரண்டாவது பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இரண்டாவது பால் ஒரு சரியான ஒரு டாட் பால். ஷார்ட் பிச் பால் சரியான பனிஷ் பண்ணியிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டில் சரியான ஒரு 6. நம்ம டீமுக்கு முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு சங்கர். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. இந்த பால் ஒரு கேப் அடிச்சிருக்காப்புல. ஒரு 2 ரன்னுக்கான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். சரியான ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்டுங்க. சரியான ரன்னிங் பிட்வீன் 2 பேர் சரியான ரன்னிங். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. இந்த பால் ஒரு கேட்சுக்கான முயற்சிங்க. மிஸ்பீல்டு பண்ணிட்டாரு, அது பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. பிடிச்சிருந்து சரியான கேட்சு. பார்க்கலாம் லாஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு. லாஸ்ட் பால் ஒரு கேப்பில் தான் போயிருக்கு. ஒரு அருமையான பவுண்ட்ரி, ஒரு பவுண்ட்ரியோட ஓவர் முடிச்சிருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29க்கு 1, 2 ஓவர் கம்ப்ளீட். மூணாவது ஓவர் பார்த்தீங்கன்னா சத்தியில் வந்திருக்காரு. பார்க்கலாம் ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறாரு. அந்த ஃபஸ்ட் பாலே ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஒரு அருமையான ஒரு சிங்கிள் எடுத்திருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சங்கர். ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட் பால் ஒரு அருமையான டாட் பால். பார்க்கலாம் அடுத்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு நல்லா சரியாக பேட்டில் மீட் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு ஸ்ட்ரைட்டில் அடிச்சாருங்க போலேன்னு ஒரு அருமையான 6ங்க, சரியான 6. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு டாட் பால். ஆக்சுவலாக இது லாஸ்ட் பால். பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு. லாஸ்ட் பால் ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காப்புல. பார்க்கலாம் ஃபீல்ட் ரங்கிங் தடுமாறிட்டு இருக்காப்புல. பால் வீசிட்டாருங்க. ஸ்கோர் 3 ஓவர் 38க்கு 1. நாலாவது ஓவர் பார்த்தீங்கன்னா விக்கி அவர் வந்திருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் பூதி. ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் பால் ஒரு அருமையான ஒரு டாட் பாலோட தொடங்கியிருக்காப்புல. பார்க்கலாம் ரெண்டாவது பால் என்ன பண்ணுறாருன்னு. ரெண்டாவது பால் அடிச்சிருக்காப்புல, கேப்பில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் அவர்கிட்ட கொடுத்துருக்காப்புல. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு ஒயிட் பால். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. தட்டியிருக்காரு, ஆனால் சரியாக கனெக்ட் ஆகலை பேட்டில். பார்க்கலாம் இருந்தாலும் கேப்பில் தான் போயிருக்கு. ஒரு 2 ரன்கான முயற்சி, ஒரு அருமையான சரியான ரன்னிங்கு. 2 பேத்துக்குள்ளே செமையான ரன்னிங் இருக்குது 2 பேத்துக்கிடையிலையும். பார்க்கலாம் இவர் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. இதுவும் சரியாக கனெக்ட் ஆகலைங்க, சரியாக ஒரு சிங்கிள். பார்க்கலாம் இந்த பால் இவர் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு அருமையான ஒரு டாட் பாலுங்க, ஒரு அருமையான ஒரு டாட் பால். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காப்புல, ஒரு கேப்பில் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி தாங்க, சரியான ஒரு சிங்கிள். ஒரு ஓவர் த்ரோவில் ஒரு ஓவர் த்ரோங்க, சரியா ஓவர் த்ரோ. மடியோ இன்னொரு ஓவர் த்ரோங்க. கிட்டத்தட்ட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் 3 ரன் ஓடிட்டாங்க. பார்க்கலாம் 4 ரன் ஓடுற முயற்சி, ஆனால் இல்லைங்க. 3 ரன் இந்த பால் வந்திருக்கு. 46க்கு 1, 4 ஓவர் கம்ப்ளீட். இந்த ஓவர் போடுற பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் இவர் வந்திருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆள் பார்க்க அந்தாண்ட அடிப்பேன் அந்த மாதிரி ஒரு நின்றுருக்காப்புல. பார்க்கலாம்
அந்த ஃபஸ்ட் பால் ஒரு ஷார்ட் பேஜ் பால் விட்டாருங்க நான் டேர்னு ஒரு அருமையான 6. பக்கம் ரெண்டாவது பால் என்ன பண்ணுறாருன்னு, ரெண்டாவது பால் ஒரு ஒயிட் பால். பக்கம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு சரியாக கனெக்ட் ஆகலை, மேலே போயிருக்கு, கேட்சா பிடிச்சிட்டாருங்க, பவுலரே பிடிச்சிட்டாருங்க. செம்மையான ஒரு காட்டன் பால். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா புதுசாக நியூ பேட்ஸ்மேன் சூரிய வந்திருக்காப்புல. பக்கம் அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு ஃபஸ்ட் பால் ஒரு டாட் பால். பக்கம் அவர் இந்த பால் பண்ணுறாருன்னு தொடர்ந்து பேக் டு பேக் 2 டாட் பால் போட்டிருக்காப்புல. 3 டாட் பால் இதோட. பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு அடிச்சிருக்காரு ஷார்ட் பிச் பால், கேப்பில் போயிருக்கு. ஒரு அருமையான பவுண்ட்ரிங்க, சரியான பவுண்ட்ரி. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 57. 6வது ஓவர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா விக்கி அவர் வந்திருக்காரு. வந்த ஃபஸ்ட்டு பால் ஒரு ஒயிட் பால். பார்க்கலாம் இவர் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு அடிச்சிருக்காருங்க, சரியாக கனெக்ட் ஆகலை, இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரி, ஒரு ஷாட், சரியான ஷாட்டு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு ஆனால் சரியாக மீட் ஆகலை. ஒரு கேட்சுக்கான முயற்சி விட்டாருங்க, ஐயோ ஒரு சிங்கிள். பார்க்கலாம் இவர் இந்த பால் என்ன பண்ணுறாரு சூர்யா. பார்க்கலாம் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு, ஒரு சிங்கிள் தான் கிடைக்கு. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி. ஒரு டாட் பால் அடிச்சிருக்காரு, ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஒரு சிங்கிள் எடுத்திருக்காருங்க. லாஸ்ட் பால் இது, லாஸ்ட் பால் ஒரு பேட்ரிப்பு, ஒரு அருமையான கேட்ச் கீப்பிங். 6 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 65க்கு 3. அடுத்த ஓவர் போடுற பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பவுலிங் போட வந்திருக்காப்புல. பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணுறாருன்னு. அந்த ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிள் கொடுத்துருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நவீன் புது பேட்டர். பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு. அந்த ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட் பால் ஆடி இருக்காப்புல. பார்க்கலாம் அடுத்த பால் என்ன பண்ணுறாருன்னு அடிச்சிருக்காருங்க, ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஒரு சிங்கிள் எடுத்திருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர் இருக்காப்புல. ஒரு நோ பாலுங்க, அதில் அருமையான அடி, ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. பார்க்கலாம் இவர் இந்த பால் என்ன பண்ணுறாரு. ஃப்ரீ கிட் பால், ஒரு அனதர் 6, ஒரு அருமையான 6, பெரிய 6. பார்க்கலாம் இவர் இந்த பால் கம்பேக் பண்ண வரேன். ஒரு மறுபடியும் ஒரு இதுங்க, ஒரு அருமையான பவுண்ட்ரி. பார்க்கலாம் இந்த பால் இவர் என்ன பண்ணுறாரு. மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, இது ஒரு ஆக்சுவலாக ஒரு நோ பால். பார்க்கலாம் ஒரு நோ பால், ஒரு சிங்கிள் எடுத்துருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நவீன் இருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு அடிச்சிருக்காருங்க, பேட் தலைவில் போட்டு போயிருக்கு, சரியான லாங் போயிருக்கு. ஒரு அருமையான ஒரு 6. 7வது முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 91க்கு 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட இளம் கன்று யோகேஸ்வர் வந்திருக்காப்புல. ஃபஸ்ட்டு பால், அந்த ஃபஸ்ட்டு பாலே ஒரு அருமையான 6 கொடுத்துருக்காப்புல. பார்க்கலாம் 2வது பால் என்ன பண்ணுறாருன்னு. 2வது பால் ஒரு ஷார்ட் பிச் பால், ஒரு ஸ்ட்ரைக்கில் ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஒரு சிங்கிளுங்க. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. என்ன சார் அந்த நெத்திக்கு நேரா குறி வச்சேரீங்களா சார்? இவன் கூட ஆளை கொண்டாட சார், வேற ஆளை வச்சுக்கீங்க சார். ஒரு பெரிய நோ பாலுங்க, பெரிய நோ பால், ஒரு சிங்கிள் கொடுத்துருக்காப்புல. பார்த்தா ஆக்சுவலாக பவுலிங் போட்டு பழகிறாரு, அப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா போட்டாரு. ஒரு டாட் பாலுங்க. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. விட்டாருங்க நான் டேர்னு, ஒரு அருமையான ஒரு 6ங்க லெக் சைடில். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. இந்த பால் அடிச்சிருக்காப்புல, ஒரு கேப்பில் போயிருக்கு. லாஸ்ட் பால் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. லாஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட முடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேட்சுக்கு அப்புறமா காலையிலேயே மேட்ச் விளாடணும், அந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம். ஈவினிங் மேட்ச் இது, 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்செலாம் சரியான ஒரு இதுங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், கொஞ்சம் ஒரு எனர்ஜியாக இருக்குது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணலான்னு.